அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார், நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே. அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனில் திருபலிதனில் திரளாய் கலந்து மகிழ்வோமே. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதுமில்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதுமில்லை. என்னுடைய இயேசு நம்முடைய இயேசு, கலக்கமுமின்றி கவலையுமின்றி ஆலயம் நுழைந்திடுவோம், திருப்பலிதனில் கலந்திடுவோம். ஆலயம் நுழைந்திடுவோம், திருப்பலிதனில் கலந்திடுவோம். அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருபலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று அருள் பணியாளர் புனித பிலிப்பு நேரியனுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய ஆவி நம்முள் குடியிருப்பதன் வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது. இதற்கு சான்றாக இந்த புனிதர் வாழ்ந்தார். நாமும் அவ்வாறே வாழ அந்த வரத்தை இந்த திருப்பலியிலே மன்றாடி பெற்றுக்கொள்வோமாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே ஒருங்கிணைந்து மன்றாடுவோம். Dear devotees, this Mass is being offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health of Velankani who are watching the same. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய 3வது ஆயராக சிறப்பாக வாழ்ந்து பணியாற்றி ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து இறைவனுடைய சேர்ந்த ஆயர் மேதகு எம் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டைகளுடைய ஆண்மலை பற்றிக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம், வேண்டிக் கொள்வோம். 3வது ஆயர் 26/5/2024 ஆண்டிலே இறைவன் அவரை அழைத்தார். நாமும் அழைக்கப்பட்டவர்களாகத்தான் வாழ்கின்றோம் என்பதையும் உணர்ந்து கொண்டவர்களாய் இறந்த விசுவாசிகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தின் 3வது ஆயர்
தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டைய அவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவு மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீ தயங்குவதில்லை. அதனால் புனித பிலிப்புவின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிய இந்த அன்பு தீயை தூயாவியார் எங்களிலும் பற்றி எறிய செய்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள். அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வான தூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலற்றதாய் தாயாராய் இருக்கட்டும். அறிவு தெரிவு உடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 98 பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார்க்கு ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார்க்கு ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடும்.
வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. பிறையினத்தார்க்கு ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிறையினத்தார்க்கு ஆண்டவர் தம் மீட்பை தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிறையினத்தார்க்கு ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிறையினத்தார்க்கு ஆண்டவர் தம் மீட்பை விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உம்மை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்றார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய மாதாவின் அன்பு பக்தர்களே, இறைவன் தூய்மையானவராக இருக்கிறார். தூயவர் என்ற அந்த அடைமொழி ஏசாயா இறைவாக்கினர் நூலிலே நாம் பார்க்கின்றோம். விவிலியத்திலே முதலாவதாக ஏசாயா இறைவாக்கினர் நூலிலே 6வது பிரிவிலே 3வது அருள்வாக்கிலே ஏசாயா இறைவாக்கினர் அவருடைய தேவ அழைத்தலை பெறுகிறார். மக்கள் மத்தியிலே சென்று அவர் பணியாற்ற வேண்டும் என்று. அந்த தருணத்திலே அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கின்றது. அந்த காட்சியிலே பேராலயத்திலே அரியணையிலே இறைவன் மகிமையோடு வீற்றிருக்கின்றார். அந்த ஆலயத்திலே அவரை சுற்றிலும் எங்கும் வான தூதர்களின் செராபீம்களின் கூட்டம் நிறைந்திருக்கின்றது. அந்த செராபீம்களுக்கெல்லாம் சமனசுகளுக்கெல்லாம் 3 ஜோடி ரெக்கைகள், 6 ரெக்கைகள் ஒவ்வொருவருக்கும். 2 ரெக்கைகளால் அவருடைய பாதங்களை மூடிக்கொள்கிறார்கள். 2 ரெக்கைகளால் அவர்கள் முகத்தை மூடிக்கொள்கின்றார்கள். 2 ரெக்கைகளால் பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆலயத்திற்குள்ளே அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது குரலொலி ஒன்று கேட்கின்றது. ஒரு சேராஃபிம் ஜெபிக்கின்றார், பாடுகின்றார், ஆண்டவரை வாழ்த்துகின்றார். எப்படி வாழ்த்துகின்றார்? தூயவர் 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 என்று பாடுகின்றார். திருவிவிலியத்திலே இறைவன் தூயவர் என்று முதலாவதாக அங்கு தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் திருப்பலியிலும் அதைத்தான் சொல்லுகின்றோம். அந்த வானதூதர் அந்த ஆலயத்திலே அந்த ஆண்டவருடைய மாட்சிமையை எவ்வாறு வாழ்த்தினாரோ, தூயவர் 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 மூவுலகின் நிறைவாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன என்று தொடர்ந்து வாழ்த்திய வண்ணமாக இருக்கின்றார்கள். திருப்பலியின் வழியாகவும் நாம் அதையே தான் தொடர்ந்து விண்ணகத்திலே நிகழ்கின்ற அந்த ஒப்பற்ற திருப்பலியை தான் நம்முடைய மண்ணின் மொழியிலே கொண்டாடுகின்றோம். நற்கருணை மன்றாட்டுக்கு முன்னாக ஒவ்வொரு நாளும் பாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா என்று நாம் பாடுகின்றோமே. விண்ணகத்திலே இடைவிடாமல் ஒலித்து கொண்டிருக்கின்ற அந்த ஆராதனையைத்தான் அந்த திருப்பலியிலே நாமும் ஒவ்வொரு நாளும் பாடி இறைவனை ஆராதிக்கின்றோம். எனவே இறைவன் தூய்மையானவராக இருக்கின்றார். நான் தூயவன் என்று தன்னை அந்த ஏசாயாவுக்கு அந்த இறை அழைத்தலை கொடுத்த பொழுது வெளிப்படுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியிலே அதுதான் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். யார் இதை சொல்றது? திருத்தூதர் பேதுரு முதல் திருமுகத்தில் 10 to 16 வரையிலும் இருக்கின்ற அருள் வாக்குகளே சொல்லுகிறார். அதனுடைய உச்ச கட்டம் இதுதான். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். என் வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிக்கின்றவன் பேறு பெற்றவன், ஆண்டவர் இயேசு கூறுகிறார். என் தாயை விட, திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் என்று ஆண்டவர் பாராட்டுகின்றார். வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் அல்லவா உள்ளன, நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று நம்முடைய இதயமானது ஆண்டவரை பார்த்து குரல் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தூயவரை பார்த்து அந்த குரல் ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவரோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நாம் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மையானவர்களாக மட்டுமே வாழ முடியும். இது இறைவன் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள். எனக்கு 50 விழுக்காடு தூய்மையான வாழ்க்கையை கொடுத்துரு,
நீ இந்த உலகத்தில் ஒரு 50 விழுக்காடு நீயே வச்சுக்க, உன் இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு என்று கடவுள் சொல்லவில்லை. என்னை பின்பற்ற விரும்புகின்றவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்ற வேண்டும், அவனுக்கு அனைத்தையும் நான் தருவேன். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். இதை நிரூபிப்பதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மேற்கோளை பேதுரு கூறுகிறார். இறுதி அருள்வாக்கு, நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கொட்டேஷனை கொடுக்கிறார் பேதுரு மக்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது. அதில் கடவுள் என்ன சொல்றாரா? நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே பேதுரு கட்டுக்கதையை பேசவில்லை. வரலாற்றிலே இறைவன் அந்த மீட்பின் வரலாற்றிலே முழுமையாக தன்னை வெளிப்படுத்திய இந்த மாபெரும் பேருண்மையை இந்த மக்களை எடுத்துரைக்கின்ற பொழுது, ஆண்டவர் பெயரால் நமக்கு வாழ்வு உண்டு, அதை நாங்கள் பெற்றோம், அதை உங்களுக்கு வழங்குகின்றோம், ஏற்றுக்கொள்ளுங்கள், தெளிவு பெறுங்கள், விழிப்பு அடையுங்கள், இதுகாரும் அறியாமையிலே வாழ்ந்தீர்கள், இனிமேல் விழிப்புணர்வு பெற்றவர்களாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே ஆழ்ந்த மனமாற்றத்தின் மூலமாக எப்பொழுதும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இயேசுவின் வழி வாழ்கின்றவர்களாக விளங்குங்கள், ஆழ்ந்த மனமாற்றத்திற்கு உங்களை கையளித்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த அழைத்தலை பேதுரு இறை மக்களாகிய நமக்கு இந்த 21வது நூற்றாண்டிலே அந்த வாசகத்தின் மூலமாக வழங்குகின்றார். மறைநூலில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன். அதான் இங்கே தலைப்பு, நான் தூயவன். மறைநூலில் எழுதப்பட்டுள்ள அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூய்மையாக நாம் இருக்கின்றோம். திருப்பலியின் ஆரம்பத்தில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். அந்த தூய்மையை நாம் எவ்வாறு சிதைக்கின்றோம் எண்ணி பார்க்கின்றோமா? சாதாரணமாக போய்விட்டது தீமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வது, தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. அவ்வாறு வாழவில்லை என்றால் அந்த நாளையை நாம் வாழாதது போல் நினைக்கின்றோம். மனசாட்சி மழுங்கி போய்விட்டது. எதை செய்தாலும் தீமையை செய்தாலும் சரிதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உள்ளமானது இறுகிவிட்டது. பழைய ஏற்பாட்டிலே மக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். கல் நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள், வணங்கா கழுத்தினராக இருந்தார்கள். உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் சீனாய் மலையிலே, நீங்கள் எங்கள் கடவுள், நாங்கள் உடைய மக்கள், உடைய விழுமியங்களின்படி மட்டுமே வாழ்வோம் என்று சத்தியம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் இந்த 40 ஆண்டுகளிலே மோயிசனுக்கு எதிராகவும் இறைவனுக்கு எதிராகவும் குரல் ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அதன் விளைவு என்ன? அவர்கள் எடுத்த முடிவின் விளைவு என்ன? அந்த 40 ஆண்டுகளிலே பாலைவனத்திலே அவர் மாண்டு போனார்கள். அவர்களுக்கு கல்லறைகள் கூட இல்லை. மாண்டு போனால் அங்கே போட்டுவிட்டு சென்றார்கள், அவ்வளவுதான். மோயிசன் கூட செல்லவில்லை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு, தூரத்திலிருந்து தான் அதை பார்த்தார், அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த மக்கள் அவரை வெதும்ப வைத்தார்கள். எனவே இறைவனுக்கு எதிராக அவரையும் முறையிட வைத்து விட்டார்கள். கடவுளையே பார்த்து பேசி அவருக்கு அந்த நிலை என்றால் நாம் எல்லாம் எந்த மூலை? கடவுளையே பார்த்து பேசி இந்த மோயிசன் 40 நாள் சீனாய் மலையில் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து பேசுகின்றார், 10 கட்டளை பெறுகின்றார், அதெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, வழி நடத்துகிறாரு. அவர் குரல் எடுத்தினால் உடனே ஆண்டவர் வரார், பேசுகிறார், முகமுகமாக பேசுகிறார். அவர் மீது சந்தேகப்படுகின்றார் மோசே. அதற்கு காரணம் இந்த மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த மனப்புழுக்கம். இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்ற அந்த நிலையிலிருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய அவரே தடுமாறுகின்றார். அதன் விளைவு அவ்வாறு வாழ்ந்தவர்களெல்லாம் பாலைவனத்திலேயே மாண்டு போனார்கள். அடக்கம் செய்வதற்கு கல்லறை கூட இல்லாமல் மாண்டு போனார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம். சொற்பமானவர்களே யோசுவாவின் தலைமையிலே யோர்தானை கடந்து அந்த தூய இறைவன் காட்டிய நாட்டிற்குள்ளே சென்றார்கள். மோயிசன் செல்லவில்லை, அதை பார்த்தார், உயிரை விட்டார், அவ்வளவுதான். கடவுளை பார்த்த மனிதனுக்கு இந்த நிலை என்றால், கடவுளுடைய பிள்ளைகள் என்று நம்மை நாமே அழைத்துக் கொள்கின்றோமே, திருமுழுக்கின் வாயிலாக நாம் பிள்ளைகள், கடவுளுக்கு சொந்தமான மக்கள், தந்தையாம் இறைவன் சுவிகார பிள்ளைகள், இயேசுவினுடைய சகோதர சகோதரிகள், தூய் ஆவியானவர் வாழ்கின்ற நடமாடுகின்ற உயிருள்ள துடிப்புள்ள ஆலயங்கள், தூய் ஆவியானவர் நேர்மையான இந்த பாதையில் என்னை வழிநடத்துகின்றார் என்றெல்லாம் பெருமைப்பட பேசிக்கொள்கின்றோமே, அது உண்மையிலும் உண்மையா? இந்த உலகத்தோடு நாம் சமரசம் செய்து கொண்டவர்களாக அல்லவா வாழ்கின்றோம்? எண்ணி பார்க்க பேதுரு நம்மை அழைக்கின்றார். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய உள்ளத்திலே அந்த வானதூதர்கள், அந்த சேராபீம் எவ்வாறு ஆலயத்திலே, அந்த பேராலயத்திலே, அந்த ஆண்டவருடைய மாட்சிமிக்க அந்த ஆலயத்திலே
தாழ்ந்து பணிந்து இறைவனை வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றார்களோ, தூயவர் 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 மூவலகின் இறைவனாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் அவருடைய ஆட்சியால் நிரம்பியுள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர், ஆண்டவர் இயேசு பேறு பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா என்று நம்முடைய உள்ளத்திலே அந்த ராகத்தை பாடிக்கொண்டே இருப்போம் என்றால் நாம் பக்குவம் படுவோம். தீமைக்கு ஒரு நாளும் ஒத்துழைக்க மாட்டோம். இந்த உலகத்திலே தான் நாம் வாழ வேண்டும், இந்த உலக வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். ஆனால் அதை நேர்மையாக வாழ்வோம், சுயநலத்தோடு வாழ மாட்டோம். இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது அதுதான் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இறுதியாக நற்செய்தியில் பாருங்கள், அழகான வார்த்தை. முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர். இந்த மண்ணிலே நாம் நம்மையே தேடி செல்லுகின்ற பொழுது, நாம் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது, இறைவன் முன்னிலே நாம் அவரை புறக்கணித்தவர்களாக இருக்கின்றோம். வாழ்வது நானல்ல, என்னிலே வாழ்கின்றவர் கிறிஸ்துவே என்ற அனுபவத்தை பவுலடியாரை போல பறைசாற்ற முடியாதவர்களாக, அந்த வீரமற்றவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த மண்ணிலே நான் சிறந்து விளங்க வேண்டும், சாகசங்களை படைக்கின்றவனாக இருக்க வேண்டும், என் குடும்பம் இவ்வாறாக இருக்க வேண்டும், 4 பேரால் போற்றப்பட வேண்டிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் செயலாற்றுவது நல்லது. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற நிலையில் தானே வாழ்கின்றோம். ஆண்டவர் காட்டுகின்றது நேர்மையின் பாதையில் செல்லுகின்ற பொழுது நமக்குள்ளே எதிர்மறையான விழுக்காடுகளுக்கு இடம் உண்டா? இல்லவே இல்லையே. எனவே தான் கூறுகின்றார், முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையார். கடைசினாக்கா என்ன? ஆண்டவருடைய உள்ளம் எது? மாதா என்ன சொல்றாங்க? இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி மட்டுமே எனக்கு ஆகட்டும். என்னுடைய ஐம்புலன்களிலே ஏற்படுகின்ற உணர்ச்சிகளின் அடிப்படையிலே என் வாழ்க்கை அமைய வேண்டாம் ஆண்டவரே, என்னையே நான் உமக்கு அர்ப்பணித்து விட்டேன், நான் உமக்கே சொந்தம், உம்முடைய நற்செய்தியின் கருவியாக என்னை மாற்றும் என்று அந்த தாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? உலகத்திலே வாழ்ந்தாலும் அந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்ற அந்த நேரத்திலேயே இந்த உலகத்தையும் கடந்தவராக, அந்த உலகையும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றவராக, என்னுடைய உலகம் அவரது திருவுளமே என்று வாழ்ந்தார் அல்லவா? எனவே தான் ஆரோக்கியமாக தான் நம்ம கொண்டாடுறோம். அவங்கள்ட்ட இருக்க அந்த ஆரோக்கியத்தில் ஒரு துளியாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்லவா? மனம் திருந்த வேண்டும், மனம் வருந்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் மனம் வருந்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் மனம் திருந்த வேண்டும். நல்லதை செய்வதற்கு சோதனைகள் தொடர்ந்து சாகும் வரையிலும் வந்து கொண்டே இருக்கும். அந்த நேரங்களில் தான் அந்த ஆண்டவருடைய விழுமியத்தை, நான் தூயவன் அந்த மறைநூல் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? நான் தூயவன், அது நம் மனக்கண் முன் வந்து நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த தீமையிலே நாம் விழமாட்டோம், அலகையை விரட்டி அடிப்போம். மாதா எப்படி பாம்பை மிதிக்கிறாங்களோ அதுபோல் மிதிச்சிருவோம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் இடையே பகையை மூட்டுவோம். அவர் தலையை நசுக்குவார், நீயோ அவரை குதிங்காலை தீண்ட முயலுவாய். முதலாவதாக ஆதி பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நம்பிக்கைக்குரிய நற்செய்தி. நற்செய்தி அவர் இழந்து விட்டார்கள் ஆதி பெற்றோர். காரணம் அகந்தை, காய்மகாரம். இதென்ன கடவுள் மட்டும் கடவுளாக இருப்பார், நம்ம மட்டும் அவருக்கு அடிமையாக இருக்கணுமா? நானும் கடவுள் தான், நான் தூயவன். அவர் தூயவர் என்றால் நான் தூயவன். அவர் தான் என்னை படைத்தார், என்னை அசிங்கமாக படைத்திருப்பார், நான் என்னை தூய்மையாக படைத்திருக்கின்றார். நானும் தூயவன், அவரும் தூயவன், 2 பேரும் சமம். இப்போ உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டாலும் அந்த இறைவன் அறியாமையினால் அவர்கள் செய்து விட்டார்கள் என்று மீண்டும் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றாரே, இதை உணர்கிறோமா? நமக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றார், உணர்கிறோமா? உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவர் தலையை மிதிப்பார், நீரோட கொதிங்காலை கிடைக்க முயலுவாய். விவிலியத்தினுடைய அச்சாணி ஆண்டவர் கொடுத்த அந்த அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கு இல்லைனாக்கா விவிலியமே கிடையாது. அதைத்தான் மீட்பின் வரலாறு என்று நாம் கூறுகிறோம். அந்த வரலாற்றை பற்றி தான் முதல் வாசகத்தில் பேதுரு அழகாக சொல்லுகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் ஒவ்வொரு விதமாக அந்தந்த சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த மக்களுடைய புரிதலுக்கு ஏற்றாற்போல அவருடைய தூதர்களை தேர்ந்தெடுத்து மக்களை உருவாக்கினார். காலம் நிறைவேற்ற பொழுது இயேசுவிலே இந்த முழுமையை தந்திருக்கின்றார். இன்னும் அறியாமையிலே வாழ்கின்ற மக்களாக வாழாதீர்கள், புது பொலிவுடனே வாழ்வதற்கு அந்த வாழ்வை வழங்குகின்ற ஒரே ஒருவர் தான் இருக்கின்றார், இயேசுவின் நாமம் இனிய நாமம். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனமருந்தி அவருடைய மன்னிப்பை பெறுங்கள், அவரது வாழ்க்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளுங்கள், மன்னகத்திலேயே விண்ணகத்தை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்று
பேதுருவின் முதல் வாசகத்தில் தெளிவாக கூறுகிறார். வீட்டில் போய் படிங்க இந்த பகுதியை. இந்த நற்செய்தி பகுதியிலும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தூய்மையாக இருங்க, தூய்மையாக இருங்க. தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்திற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும். அது உண்மைதான் என்பதை மன்னகத்திலே நாம் இந்த நேரத்திலே இந்த நொடியிலே வாழ்கின்ற பொழுது அந்த பிறர் அன்பிலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். என்னை நான் எவ்வாறு அலங்கரித்துக் கொள்கின்றேன், என்னுடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்கின்றேன், அதே போல அடுத்திருக்கிறவருக்கு செய்வதற்கு எனக்கு மனம் வருகின்றதா? 100 ரூபாய்க்கு காலையில் நான் காலை சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஏழை இருந்தால் உள்ளே வா என்று அமர செய்து அதே 100 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு நம்மளால் கொடுக்க முடியுமா? இதுவரை கொடுத்துருக்கோமா? எத்தனை பேர் அதில் செஞ்சுருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு 5 ரூபா கொடுப்போம், 10 ரூபா கொடுப்போம். அதை 4 பேர் பார்ப்பாங்க. வாயை திறந்து பார்ப்பாங்க. 10 ரூபா கொடுக்குறாரு, 20 ரூபா கொடுக்குறாரு, 50 ரூபா கொடுக்குறாரு. எதற்காக? அனைத்திற்கு மேலாக இறைவனை நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் என்னை நான் எப்படி அன்பு செய்கின்றேனோ அதே போல என் அருகிலே இருக்கின்றவரை அன்பு செய்ய வேண்டும். குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்லை, அவன் பகைவனாக இருந்தாலும் செய்ய வேண்டும், அவனுக்காக ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறாரே. சிலுவையிலே அதைத்தான் நிரூபித்து காட்டுகிறார். அவ்வாறெல்லாம் நாம் வாழ்வதில்லை. எனவே நமக்காக மீண்டும் பரிந்துரைக்கின்றார், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் கிடைக்குமா நம்மளுக்கு? எனவே மனம் வருந்த வேண்டும், மனம் திறந்த வேண்டும், அந்த தூய்மையின் பாதையில் நடக்க வேண்டும். அந்த தூய்மையாக எவ்வாறு அந்த வான தூதர்களின் அணி அந்த பேராலயத்திலே ஆண்டவர் அவருடைய அரியாசனத்தை அமர்ந்திருக்கின்ற பொழுது தூயவர் 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 என்று வாழ்த்தி போற்றிக்கொண்டே இருக்கின்றார்களோ அந்த நித்திய கீதமானது நமது அனுதின வாழ்க்கையாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுக்கு நாம் ஒப்புக் கொடுக்க கூடிய நறுமண பலி. இதை வாழ்ந்து மக்கள் முன்னிலையிலே குன்றின் மேல் இட்ட தீபங்களாக இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் செழித்தோங்குவோம். நமது வாழ்வு என்றென்றும் பொற்காலமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலே ஊற்றெடுத்து கொண்டே இருக்கட்டும். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலிப்பொருள்களை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகிறோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி நாங்கள் உமது பெயரின் மாட்சிக்காகவும் பிறர் அன்பு பணிக்காகவும் என்றும் மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் அனைவருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். பிலிப்பு நேரியினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே வானதூதர் அடிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆலயத்திலே கூடி இருக்கின்ற மக்கள் மீது கருணை கண்களை திருப்புவீராக. இவருடைய உள்ளங்களிலே இருக்கின்ற தேவைகளை நீர் ஒருவரே முழுமையாக அறிந்தவராக இருக்கின்றீர். உம்முடைய மீட்பின் வரலாற்றிலே, மீட்பின் திட்டத்திலே, உம்முடைய திருவுளத்திலே இவர்களுக்கு அவற்றையெல்லாம் விரைந்து நிறைவேற்றி அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே செய்து கொடுத்து அவர்களை உம்முடைய அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் கட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையுடன் வேண்டுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது
செய்யும் என்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்ற மாவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னை முன்மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டுத் தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்றும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே,
இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். விடிய காலத்தின் நட்சத்திரமே, விடியும் இன்னும் எங்கள் நம்பிக்கையே. விடிய காலத்தின் நட்சத்திரமே, விடியும் இன்னும் எங்கள் நம்பிக்கையே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீ என்றுமே ஆதரியே. காலத்தின் நட்சத்திரமே, விடியும் இன்னும் எங்கள் நம்பிக்கையே. With the blessings of the Most Reverend Dr. T. Sahairaj, Bishop of Tanjavur, Arokya Niketan Institute of Marian Studies, Velankanni, proudly announces 1-year online diploma course in Mariology English for both religious and lay faithful. This specially